fuel stop. செம்ம ஹைட் இது. புது வண்டினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸு. இது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அது பூஜை போட்டாச்சு. ரிட்டன் டேரெக்டாக வீட்டுக்கு தானாச்சு. பெட்ரோல் போட்டேன். ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ போட்டு இன்ஜின் பிரேக்கிங்லேயே ஓட்டணும் கீழே இறங்கும் போது. செம்ம ஹைட் இது. இல்லை இது ஏறுறது நெட்டாக ஏறுது. ஏலகிரிலாம் நல்லா இருக்கு போட்டு. டூ வீலர் ஏறுறது கஷ்டம் தான். ஆமாம். செல்லில் ஏறது வண்டி. ஆயிடுச்சு 4 மாதம். வெளியூர்லேருந்துலாம் வராங்களே இப்போது. அதான் எங்கே சேலமோ கோயம்புத்தூரில் ஒன்று. சேலத்தில் அங்கே போகிறதுக்கு தூரம்னா எப்படி முடிச்சிடறாங்க. இப்போ ரத்னகிரியில் கட்டுறாங்களாமே வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட்டு முருகர் சிலை. ரத்னகிரி சாமியார். பூஜை எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. கூட நிறைய விஷயம். எப்படி ரைட்டில் போகலாமா? இங்கே லெஃப்டில் இருக்கா? கொஞ்சம் தூரம் போனால் மேலே ஏறுறதுக்கு இருக்கு. தூரம் போனாலே செகண்ட் கேட்லேருந்து கூட எடுக்க முடியுது. மேட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிளெயின் ரோட்டில் செகண்ட் கியர்லேருந்து கூட ஈஸியாக ஏறுது. கொஞ்சம் அழுத்தி ஏற்றணும். ஃபஸ்ட் டைம் நிற்க வைக்கும் போது டேங்க் ஃபுல் பண்ணுங்க. ஜஸ்ட்டு இப்போ எப்போ முடியுதோ அப்போ டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருங்க. டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்களா? 40 லிட்டரா? 2500 3000 மேலே வரும்னு நினைக்கிறேன் டேங்க் ஃபுல்லு. அப்புறமா எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சும்மா பண்ணி விட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க் ஃபுல் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மியாகி போகிறதுக்கு பதில் அப்படி போட்டால் மைலேஜ் நல்லா வரும்ன்றாங்க. போடும்போது அப்போ கம்மியாக போடாமல் அதிகமாக ஃபஸ்ட் டைம் போடும்போது போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் ஓட்டுறது அந்த மாதிரி ஒரு 1000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 0 பண்ணிட்டுங்க. ஒரு முறை டேங்க் ஃபுல் பண்ணும்போதும் 1000 கிலோமீட்டர் வரும்போது டேங்க் ஃபுல் பண்ணிட்டுங்க. எவ்வளோ பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1000 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ டேங்க் ஃபுல் பண்ணும்போது 0 பண்ணிட்டுங்க. ட்ரிப்பே பண்ணால் தான் ஆவரேஜும் 0 ஆகும். பண்ணால் நம்ம கரெக்டாக மைலேஜ் செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நானும் அதை தான் பண்ணோம். ஆனால் நானுமே டேங்க் ஃபுல் பண்ணுறதில்ல. கரெக்டாக லோ ஃபியூல் வரும். ஒரு 2000 இல்லை 1000 ஃபியூல் போடுவேன்.
எங்கே இருக்காங்க? வாணியம்பாடி. வாணியம்பாடியா? ஓகே, ஹைவே தான், சம்முன்னு போயிட்டு வந்துடலாம். இதுவே வந்து மேலேயே மாட்டுற மாதிரி ஒரு பெரிய மிரர் மாதிரி வரும், அந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. சைட்லலாம் கூட கவர் ஆகும், இந்த சைடு ஜன்னல்லாம் கூட கவர் ஆகும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தேன்னா லிங்க் அனுப்பி வர்றேன். இது கூட வருது, என்ன சொல்கிறது, கிளார் அடிக்காத மாதிரிலாம் வரும் மிரர். நைட்டில் வந்து இது கிளார் அடிக்கும், நார்மல் மிரரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். புது வண்டினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸு. இல்லை இல்லை இல்லை, பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட இன்னும். வேறு ரைட்லேருந்து பூந்து பக்கத்தில் வண்டி போனாலே பயமாக இருக்குது, கோடு போட்டு போவானுங்க. தலைவர் பேர் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஏறாரு. இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோவில் ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணிக்கோங்க. போங்க போங்க போங்க. அடுத்து வருமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை. டென்ஷன் ஆகுதா? அன்றைக்கி அப்படி தான் ஆர்டி ஆஃபீஸில் வண்டி நிறைய வண்டி வருதுல்ல, என் பாத்திரம் உட்காந்துக்கிறோன்னா இல்லை லைன் எவனா வந்தானா நீ அழுத்து ஒரு வண்டி சொருகிடு, பரவாயில்ல லைன் நின்றுக்கிறான் கூட வருவான். லைசன்ஸ் எடுத்துட்டிங்களா? ஓகே, வண்டி தான் வந்து கரெக்டாக அதுவும் வந்துச்சு. பரவாயில்ல, கரெக்டாக லைசன்ஸ் வந்துச்சு. இருங்க 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 போயிடுறேன். ரெண்டுமே 700. ஆஹா, ஏதோ திருவிழா இதுவாண்ணா பிள்ளையார் எடுக்கிறானுங்களாண்ணா? டிராஃபிக் ஆகிடுமே. ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பானுங்க இப்போ, ஏன்னா 2 நாள் லீவ் வரும் சண்டே, அப்போ தான் இது. ஆனால் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஏற்றுருவாங்க. வச்சு சவுண்டு போட்டு வெடி பண்ணி தான் எடுப்போம். பம்பர் போட்டால் இல்லை, உங்கள் இஷ்டம், அது போகிறதுனா போடுங்க. எவனா வந்து இடிப்பானுங்க, அதுதான்
எனக்கு அந்த லுக்கு போயிடும்னு நான் போடல. பட் உங்களுக்கு போடணும், அதை போட்டால் தான் நிம்மதியாக இருப்பீங்கன்னா போட்டுருங்க. ஓகே ஜி. பின்னாடி வரவனுங்க என்ன கோல்டு ஆகிட்டுக்கு தான் என்ன மிலிட்ரி கோல்டு ஆகிட்டுக்கு தான் என்ன ஆயிடுறாங்க. மிலிட்ரி விநாயகரா? ஓஹோ. இந்த வருஷம் இது பண்ணானுங்க, இந்த இப்போ ஒரு வார் ஒன்று நடத்தினானுங்க, அது பேர் ஏதோ ஆமாம். விநாயகர் மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு லாரி வச்சுட்டு வேறு வச்சுட்டு பின்னாடி ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுக்கிறாங்க, மிசைல்லாம் அடிக்கடி எடுத்து ஓட்டுங்கச்சு. அப்போ தான் ப்ராக்டிஸ் வரும் உங்களுக்கு. ஓ 19 வருஷம் ஆயிடுச்சா? 2006 அது பஸ் லாரி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆம்னி இங்கே எதில் கட் பண்ணுறது. எவ்வளோ ஜெய் போடலாம்? 2 ரூபா போட்டுட்டா அப்போ. ஆமாம், இப்போ இருக்கிறது 2 ரூபாய்க்கு போட்டுருங்க. அப்புறமா பார்த்து டேங்க் ஃபுல் பண்ணி விட்ருங்க. ரிசர்வர் காட்டுமா அதில்? ஆமாம், இங்கே இந்த ரெட் லைட் எரியுதுல்ல, அதான் ரிசர்வரா? இந்த ரெட்டு இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தா 7 லிட்டர் இருக்கும்ன்றாரு. ஆனால் இவ்வளோ விட்டுறதில்ல. நீங்கள் அவ்வளோ கம்மியாக விடவும் வேணாம், போட்டுருங்க. போட்டு அப்புறமா டேங்க் ஃபுல் பண்ணி விட்டு 1000 கிலோமீட்டர் ஒன்ஸு ஃபியூல் மாற்றிக்கோங்க. 40 35 அப்படியா? எக்ஸாக்டாக தெரில எனக்கும். 45 தான் நான் பார்த்த மாதிரி. எதுவும் வண்டி இல்லை. 2500 ஸ்டேஷன் ஸ்டாப். ரைட் சைடு. ரைட் சைடு அது அங்கே இருக்குது. ஃபோர்த்தில் அப்படி போட்டுக்கணும். லாஸ்ட் அந்த ஊருக்கு இங்கே இருக்கும் ஜி. சீட்டு கீழே தானே இது டாப். ஃபஸ்ட்டு ஃபியூல் ஸ்டாப். மைலேஜ் டெஸ்ட் ஒன்று போட்டுடலாம். ரைட்டில் கட் பண்ணி இங்கேயா? போயிட்டு அப்படியே செகண்ட் கியரில் தான் கொஞ்சம் இதுவாக. பட்ஸு ஒர்க் ஆகல ஜி. சாம்சங்கு சர்வீஸ் சென்டர் பார்க்கணும். இயர்பட்ஸ் சென்டர்னா சிஎம்சி கேட் இருக்குல்ல, அந்த தினகரன் ஸ்டாப், அங்கே தான் சாம்சங் ஷோரூம் இருக்குது. இயர்பட்ஸுக்கு எங்கே வாங்குறது? அங்கே கனடாவில் வாங்க? இல்லை எங்கே வாங்கினது தான் டார்லிங்கில் ஃபோன் வாங்கினது. சாம்சங்கு இந்த லைன்லேயே கூட ஒரு சாம்சங் சர்வீஸ் சென்டர் இருக்குது போல். இங்கே இல்லை ஜி, இங்கே யமஹா ஷோரூம் இருக்குல்ல, பட்டான இருக்குது சாம்சங் சர்வீஸ். அங்கே ஒன்று இருக்குது. இப்போ இந்த யமஹா ஷோரூம் இருக்குல்ல இங்கே, அது பக்கத்தில் கூட ஒன்று இருக்குது போல். Mercedes. அந்த வாஷர் விற்கிறானுங்களே அது நல்லா இல்லையா? அந்த இது எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் மாதிரி. அதான் வீடியோ போட்டுருக்காங்க வெள்ளூர்லேயே. அதில் போய் கமெண்ட்டில் படித்து பார்த்தேன்.
2வது நாளே அந்த பேட்ரி ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்ரி பேக்கப்பும் கம்மியாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்துச்சு. வாங்கிட போகிறீங்கன்றது. பவர் பேங்க்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு செல் தான் இருக்கும். ஆனால் 10,000 mAh சொன்னாங்க. கைட்டு போய் பார்த்தேன். எதுக்கு ஹார்ன் அடிப்பீங்களோ அப்பா. ரோடு போட்டுருவாங்க அரிய அவங்க வீட்டு சைடு. ஆமாம், அந்த பக்கம் தான் அப்படியே இருக்குது. காவை கட்டிட்டேன். இல்லை காவே கட்டுறாங்க அங்கே போன வருஷம். பேசுங்க. ஹலோ ஹலோ, பவித்ரன் பேசுகிறேன். சில்க் மில்லில் வந்துட்டோம். எடுத்தாச்சு வண்டி. விஷால் டிரைவிங். அம்மா வீட்லையா? ஓகே ஓகே, வாங்கிட்டு வந்துடணுமா? சாம்சங் தானே இது? S22 ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு வண்டி ஃபோன் வாங்கி. 3 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி பேட்டரி பேக்கப்? ஓகே தான், ரொம்பலாம் இல்லை. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும், அதனால் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். மோட்டோவே நல்லா இருக்குது. ரெண்டாவது போகுது. சார்ஜ் பவர் சேவிங் மோடில் போட்டு ஓட்டினேன், யூஸ் பண்ணால நல்லா இருக்குது. வச்சு இது பண்ணால ஒர்க் பண்ணுறேன், நான் அவ்வளோ இது பண்ணுறேன், கரெக்டாக இருக்குது. எனக்கு பவர் சேவிங் மோடில் போட தான் ஃபாஸ்ட்டாக இறங்குற மாதிரி ஒரு ஃபீலு. இல்லை எந்த நல்லா இருக்குது பவர் சேவிங் மோட். அதான் முன்னே யூஸ் பண்ணியிருந்தேன். சரி பவர் சேவிங் மோட் போட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் நல்லா பேக்கப். அதான் 20-25 வந்தால் போடுறது. நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஸ்லோவாக தான் ஏறுது, ரொம்ப சுத்தமாக ஏறுது இல்லை. யூஸ் பண்ணாமல் ப்ளக் இன் பண்ணிங்கன்னா அந்த டக்குன்னு வந்தது. எந்த மேடை? ஸ்பீட் பிரேக்கரா? இது இடிக்காது, இது ஹைட் அதிகம் வண்டி. இதா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. இது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அது ரைட்டா? ரைட்டு. எப்படி வந்தீங்க நீங்கள்? அப்புறம் நான் அந்த பக்கம் அப்படியே இதான் இது ரைட்டு. ஸ்கூலு என்ன ஸ்கூல் இது? ஜெயின் ஸ்கூல். இங்கே தான். ஓ, இதுதான் ஜெயின் ஸ்கூலா? நாங்கள் படிக்கும்போது கீழே தான், இங்கே தான் ஒரு பில்டிங் தான். ஓகே. அது ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். என்னது அங்கிள்? ஆளுங்க பசங்களே சேர மாட்டாங்க. நல்லா ஆள் பிடிக்கிற நேரம் போய்டும். இப்போலாம் வந்து சேருங்கன்னு வீட்டில் வந்து இப்போ இந்த பில்டிங்கு இதுக்கு முன்னாடி பில்டிங் எல் ஷேப் கட்டிக்கிறான்னா எல்லுக்கு முன்னாடியே திருப்பி கட்டானுங்க. இடம் இல்லைன்னா வரும்போது டென்ஷன் ஆகிடாத. இந்த வீடுனா இந்த வீட்டுக்கு முன்னாடியே திருப்பி ஏற்றி அப்படி ஒரு வீடு அந்த மாதிரி கட்டுவாங்க இடம். கீழே இருக்கட்டும், போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஓட்டுறேன் நான். அப்புறம் ராவு காலம் வந்துடுறேன். இந்த ரூட்டை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, வந்துட்டுக்கிறீங்க. வயசாலையும் அரிய கூட்டின்னு போகிறதுக்கு வந்தீங்களா நீங்கள்? பேக்கப்லாம் போட்டு அப்புறம் மழை நீங்கள் அப்போ ஷிஃப்ட்டு வச்சுருந்து இப்போ இந்த ரூட்டா இது? ஓகே, நான் இந்த தெருவில் வந்துருக்கேன்.